இப்ப பாருங்க வாசி எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யுது. கண்டிப்பா பெரிய பெரிய வேலையெல்லாம் வாசி செய்யும். ஆனா அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசியை தக்க வைக்கணும். வாசி தான் நம்மளுடைய சொத்து. மூச்சு தான் நம்மளுடைய சொத்து. நம்மளுடைய உயிர் தான் நம்மளுடைய சொத்து. மீது எதுவுமே நம்மளுடைய சொத்து கிடையாது. அந்த உயிரை தக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கினா உயிரை தக்க வைக்கலாம். உயிரை வீணடிக்க வேண்டாம். அதுக்கு தான் நான் போன சேட்டிங்லேயே சொல்லியிருந்தேன், உயிரை வீணடிக்க கூடாது. உயிரை வீணடிக்க நம்ம மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு அர்த்தம். பிறந்த எல்லா மனிதனும் மரணத்தை நோக்கி தான் பயணிக்கிறான். ஆனா அந்த மரணத்தை தள்ளி போடணும்னா உயிரை கம்மியா செலவு பண்ணணும், உயிரை அதிகமா செலவு பண்ணக்கூடாது. அப்ப உயிரை கம்மியா செலவு பண்றது எப்படி அப்படின்னா, அதுக்கு வாசியோகம் தான் முறை, வேற எதுவுமே முறை கிடையாது. நீங்க பிராணாயாமம் பண்ணாலும் உயிரை கம்மியா செலவு பண்ண முடியாது. நீங்க எதை பண்ணாலும் உயிரை கம்மியா செலவு பண்ண முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரை கம்மியா செலவு பண்ணாதான், உயிரான அந்த காற்றை நீங்க கம்மியா சுவாசம் பண்ணாதான், கம்மியான சுவாசத்துல நீண்ட நாள் நீங்க வாழ்ந்தாதான் நீங்க நிறைய நாள் உயிரோட இருக்க முடியும். நிறைய நாள் உயிரோட இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. உயிர் தான் நம்மளுடைய சொத்து, வேற எதுவுமே நம்ம சொத்து கிடையாது. நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம உயிரோட இருந்தாலும் அந்த சொத்தை ஆள முடியும். இல்லைன்னா எப்படி சொத்தை ஆள முடியும்? அப்ப சொத்தை ஆளணும்னா நம்ம உயிரோட இருக்கணும். அப்ப உயிரை கம்மியா செலவு பண்ணணும், வாசியை கம்மியா செலவு பண்ணணும். அதுதான் முக்கியமானது. இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல சித்தர் மகான்கள் எல்லாம் காட்டுக்குள்ள போய் உட்காந்துருந்தாங்க, அப்புறம் குகைக்குள்ள போய் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் யாரையும் மக்களையே பார்க்கல. ஏன் சித்தர் மகான்கள் எல்லாம் மக்களை பார்க்கல? யோசிச்சு பாருங்க. சித்தர் மகான்கள் மக்களை பார்த்துக்கணும்ல. சித்தர் மகான்களும் ஒரு மக்கள் தானே, சித்தர் மகான்களும் ஒரு மனிதன் தானே. அப்ப மனிதர்களோட கலந்து இருக்கணும்ல. அவங்க ஏன் இல்லாம அங்க தனித்தனியா போய் குகைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சுவாசத்தை அவங்க பாட்டுக்கு வாசியை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன் அப்படி அவங்க வாசியோக பயிற்சிக்கு அப்படி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மக்கள்லாம் வந்தா நிறைய பேசுவாங்க, பேசி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க சித்தர்களை. அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது அவங்களும் பேச வேண்டியது வரும். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு அவங்களும் பேச வேண்டியது வரும். அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா வாசி வீணாகும். வாசி வீணானா என்ன ஆகுன்றது சித்தர்மான்களுக்கு தெரியும். ஆயுள் நஷ்டமாயிடும். அவங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. மக்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்கும் போதே இன்னொரு சந்தேகம் வரும் மைண்ட்ல. ஒரு சந்தேகம் கேட்டிருப்பான், அப்போ அவனுக்கு சந்திரநாடி ஓடி இருக்கும். சந்திரநாடி ஓடுற எண்டு இருக்கும். அவன் சந்தேகம் கேட்டு முடிச்ச உடனே அது சூரிய நாடியா மாறும். சூரிய நாடியா மாறினோடனே இன்னொரு சந்தேகம் வந்துடும் அவனுக்கு. நாடி மாறுது இல்லை, அதை மாறுவது மனம். டக்குன்னு வேற ஒரு சந்தேகம் வரும், அதை கேட்பான். அதுக்கு விளக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த விளக்கத்தை கேட்பான். இதுதான் மனிதன். இப்படி விளக்கங்கும்போது அதுக்கு பதில் சொல்லிதான் அவனும் சித்தர்கள். அப்ப பதில் சொல்லும் போது அவங்க பேச 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 அவங்களுடைய வாசி குறையும். வாசி குறைய குறைய ஆயுள் நஷ்டமாகுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த மக்கள்லாம் தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறது. கோவைக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்தடியில போய் உட்காந்துக்கிறது. அங்கெல்லாம் உட்காந்து அவங்க பாட்டுக்கு வாசியை பண்றது, அவங்க பாட்டுக்கு தியான நிலையில இருக்கிறது, அவங்க பாட்டுக்கு தவ நிலையில இருக்கிறது, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துருது. பிரச்சனையே இல்லை பாருங்க. இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லி அவங்க உயிர் தான் போகும், மக்கள் உயிர் போகாது. மக்கள் தெளிவாக கேட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் என்னதான் இருந்தாலும் சாக போறான்றது அவனுக்கு தெரியும். அவனுக்கு அந்த உயிரோட வேல்யூ தெரியவே தெரியாது. இவ்வளோ நாள் வாசியோக பயிற்சியை பற்றியும் இவ்வளோ நாள் வாசியை பற்றியும் இந்த அகத்தியர் வாசியோகம் சேனலில் நான் சொல்லிக்கிட்டே வரேன். நிறைய பேருக்கு உயிரோட வேல்யூ தெரியறதே இல்லை. உயிரோட வேல்யூ தெரிஞ்சா அவன் வாசி மந்திரத்துக்காக வந்துட்டு ஐயா நான் வாசி மந்திரம் வேணான்னு சொல்லவே மாட்டான். அவனுக்குலாம் உயிரோட வேல்யூ தெரியல. உயிருக்கு என்ன வேல்யூ, அவன் உயிருக்கு என்ன வேல்யூன்னு அவனுக்கே தெரியல. அப்ப அவன் உயிரையே அவன் வணங்கலனும் போது, அவன் உயிரையே அவன் மதிக்கலனும் போது, அவன் உயிரை பத்தின விஷயத்தையே அவன் தெரிஞ்சுக்கலானும் போது, அவனுடைய உயிரோட்டத்தையே அவன் புரிஞ்சுக்கலானும் போது, அவன் வாழ்க்கையில எதை போய் புரிஞ்சுக்க போறான்? அந்த உடல் எடுத்து எதை புரிஞ்சுக்க முடியும்? அவன் சாகிறதுக்குள்ள எதையும் புரிஞ்சிக்க முடியாது லைஃப்ல. அவன் உயிரையே அவனால புரிஞ்சுக்க முடியல.
என்னன்னா அகத்தியர் வாசியோகம் சேனல்ல இவ்வளவு தூரம் வாசி தான் உண்மை, வாசியோக பயிற்சி தான் உண்மை, அதே மாதிரி உயிர் தான் வந்து உனக்கு எல்லாத்தையும் செயல்படும் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. ஆனா நமக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சைடு மூக்குல காத்து வருது, இந்த சைடு மூக்குல காத்து வருது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி மாறுதே. இதெல்லாம் யாரு மாத்துறா? அகத்தியர் வாசியோகம் சேனல்ல உட்காந்து அந்த ஆள் தான் மாத்துறாரா? டோப்பி போட்டுன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் தான் மாத்துறானா? கிடையாது. இது இயற்கையின் செயல். அதே மாதிரிதான் இயற்கையா உனக்குள்ள இறைவன் இருக்காருன்றத நான் சொல்றேன். அந்த இயற்கையா அந்த இறைவன் உன் உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷனோட ஓடுறாருன்னு சொல்றேன். அந்த ஓடுற வைப்ரேஷனும் அந்த ஓடுறத நீ உணர்றதுக்கும் கொடுக்கப்படுற மந்திர எழுத்து தான் வாசி மந்திரம். அந்த எழுத்தை நோக்கி அந்த வாசி ஓடும். அந்த உயிர் ஓட்டத்தை தெரிஞ்சுக்காம அந்த வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணாம உலகத்துல நீ எந்த கடவுளை வணங்க போற? எந்த கடவுளை வணங்க போற? எதை வணங்க போற? எதையும் வணங்க முடியாது. எதையுமே வணங்க முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம். எதுக்கு சொன்னா? ஆனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம் அப்படின்னு தாய் தந்தையை வணங்கு, அதுவே போதும். என்ன பெத்த தாயு, என்ன பெத்த தந்தையு அப்படின்னு வணங்கினா அது அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம் கிடையாது. அவன் தாயின்னு சித்தன் சொன்னது சந்திர நாடிய, தந்தை அப்படின்னு சொன்னது சூரிய நாடிய. இதை தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். தாயும் தந்தையும் சேர்ந்து உடம்புக்குள்ள இணைது பாரு, அதுதான் சுழுமுன நாடி. தாயா இருக்கும் ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு, திரும்ப அது தந்தையா மாறும் 2 மணி நேரத்துக்கு. ஆனா எப்படி மாறினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வமான சுழுமுன நாடியை நோக்கி தான் அது பயணிக்கும். இதுதான் உண்மை. அதை வச்சுதான் அவன் அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம்னு சொன்னான். அது தெரியாம நம்ம தாயையும் அம்மாவையும் வணங்குவோம், தந்தையையும் வணங்குவோம். ஆனா அம்மாவையும் வணங்குவோம், தந்தையும் வணங்குவோம். அப்படின்னா அம்மாவும் தந்தையும் தான் நமக்கு முன்னறிவு தெய்வம்னா அவங்க தான் தெய்வம். அப்படி மற்றவங்களாம் நமக்கு தெய்வம் இல்லை அப்படின்னா அம்மாவும் தந்தையும் செத்து போயிட்டா நம்மளும் செத்துடணும். நம்ம ஏன் சாவல? நம்ம ஏன் உயிரோட இருக்கோம்? தெய்வமே செத்து போச்சுடா. அம்மாவும் தாயும் தான் முன்ன தெய்வம் அப்படின்னா அம்மாவும் தாயும் அம்மாவும் தந்தையும் செத்து போயிடுறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் சாவல? தெய்வமே செத்து போச்சு, நம்மளுடைய தெய்வமே செத்து போச்சு. நம்ம ஏன் உயிரோட இருக்கோம்? அப்ப சித்தர் மகான்கள் இந்த உடல் கொண்ட தாயையும் உடல் கொண்ட தந்தையும் அவங்க சொல்லல. அவங்க சொன்னது நாடிய டிஃபரெண்டா சொல்லியிருக்காங்க. சந்திர நாடி, சூரிய நாடிய தாய் தந்தை நாடின்னு சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நீங்க மேல்நிலை அடைய முடியும். இந்த நாடியை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் தெய்வம், அந்த நாடி தான் தெய்வம், அந்த நாடியான அந்த காற்று தான் தெய்வம். அதைத்தான் இன்டைரக்டா எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற தெய்வம் கிடையாது. அப்போ இந்த தெய்வமான இந்த வாசியை வணங்காம வாசி மந்திரம் வாங்க வந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா உலகத்துல எங்கேயும் போய் உனக்கு மந்திரம் கிடைக்காது, உனக்கு எங்கேயும் போய் உன் உயிரை வணங்க முடியாது. உயிருக்கு மந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரே சேனல் உலகத்துல அகத்தியர் வாசியோகம் சேனல் தான். வேற எந்த சேனல்லையும் நீ உயிருக்கு மந்திரத்தை வாங்க முடியாது. மீதி எல்லாம் தவறு. அகத்தியர் வாசியோகம் சேனல்ல மட்டும்தான் உண்மையான உயிர் மந்திரத்தை கொடுக்குறோம். அதனால இங்க வந்து நீ வாசி மந்திரம் வாங்காதவன் உன் உயிரை எப்பொழுதும் நீ வணங்க போறது இல்லைன்னு அர்த்தம். உனக்கு கண்டிப்பா உயிர்ல பெல் அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கதை முடிஞ்சு போச்சு உன் கதைன்னு அர்த்தம். இங்க வந்துட்ட அப்படின்னா உன் உயிர் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ போகுதுன்னு அர்த்தம். வாசி மந்திரத்தை வாங்கிட்ட, இங்க வந்துட்ட, வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்ட அப்படின்னா நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்க போறன்னு அர்த்தம். உடல் ஆரோக்கியமா இருக்க போகுதுன்னு அர்த்தம்.